முதல் விஷயம் ஆராசா அண்ணனை பொறுத்தவரை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. இப்போ அதுக்கு அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. முருகனுக்கு வந்துட்டோம்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி, நேரம் அருமையா இருக்கு. லோகேஷ் தமிழ் செல்வனை பொறுத்தவரை பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கொஞ்சம் அது நம்ம சோழி பார்க்கலாம். முருகனுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணு 8 அது இங்க இருக்கு. அது ராஜாவுக்கு இருக்கு. அதனால அங்க ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கல் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய விஷயம். அதாவது இப்போ 4 பேர்ல வந்து ஓரளவு முன்னணியில் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லக்கூடியது வந்து, அப்ப இந்த களத்துல இந்த போட்டியில லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் இருக்கிறார். கண்டிப்பா வந்து நீலகிரியில் வந்து ராசா வெற்றி அடைவார், இல்லை எல்முருகன் தான் வெற்றி அடைவார் அப்படின்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியும். நம்ம மற்ற தொகுதியில சொன்ன மாதிரி இதுல வந்து சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கு. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ராசா, திமுகவை சேர்ந்தவர், உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல எல் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் தான் களம் காண போகிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சா கூட மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்ட போது அப்போ பாஜக என்ன கணக்கு வச்சிருக்கு, அப்போ ராசாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியில யார் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் கூட பட்டியல் வெளிவரும் பொழுது இந்த இடத்துல நீலகிரியில் ராசாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எல் முருகன் தான் போட்டியிடுகிறார் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ஜெயக்குமார் அப்படின்னு 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தவங்க அதிமுக, இன்னொருத்தவங்க நாம் தமிழ் கட்சி. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அங்கே போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? யாருக்காவது வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிதாக கிடைச்சிருமா, இல்லை கடும் சவால் நிறைந்த ஒரு தொகுதியாகத்தான் அது இருக்க போகிறது? ராஜா அண்ணன் திமுகனாலே ராஜா திமுக அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அவர் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, 10/5/63 அவருடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ லோகேஷ் தமிழ் செல்வன் எடுத்தோம்னா பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, முருகன் அண்ணன் ரொம்ப நல்ல மனிதர், மக நட்சத்திரம் சிம்ம ராசி, நாம் தமிழர் ஜெயக்குமார் அண்ணன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. இப்போ நம்ம இந்த எல் முருகன் மட்டும்தான் ரொம்ப நல்ல மனுஷரா? ஐயோ நாராயண இல்ல எல்லாரும் சொல்லிட்டே வந்தீங்க எல் முருகன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னீங்க. அதையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஜெயக்குமார் நல்ல மனுஷன் இல்லையா, இல்ல உங்களுக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அண்ணன் மேல ஏதாவது கோவமா, இல்ல ராசா ஏதாவது? இல்ல இந்த 4 பேர்ல எனக்கு பழக்கம் வந்து முருகன், அவங்க பர்சனலா என்னென்ன பண்றாங்க அப்படின்றது நீங்க கிட்ட இருந்து பார்த்ததுனால ரொம்ப இயல்பா வந்துருச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு ராசா அண்ணன் கூட போய் பேசுனீங்கன்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது ராசா அண்ணனை பொறுத்தவரை நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, வெளியே நிறைய பேருக்கு தெரியாது. பரவாயில்ல, எதையும் நீங்க சொல்றது மகிழ்ச்சி தான். நம்ம ஒரு கட்சி சார்ந்து எப்பயுமே பேசுறதுல மொத்தமா இருக்கிறத நம்ம எடுத்து வெளியில இப்ப இந்த 4 பேர்ல ஒரு நமக்கு ஒரு தெரிஞ்சவர் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஃப்ளோல சொல்லிட்டோம்பா அப்படின்ற மாதிரி பழகியதால எனக்கு வந்து ரொம்ப சட்டுனா அது வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ராசாவும் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பெரம்பலூர்ல கஷ்டப்படக்கூடிய ஏழை பெண்களை நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க. பெரம்பலூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ராசா நீலகிரியில இருந்தாலும் கூட பெரம்பலூர்ல நிறைய பெண் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்காரு. கல்வி செல்வத்தை யார் கொடுத்தாலும் நம்ம அவங்கள கண்டிப்பா வணங்கத்தான். கண்டிப்பா. சரி, இப்போ இந்த நீலகிரி தொகுதி என்ன சொல்லுது? இப்போ இதுல நட்சத்திரங்கள் ரீதியா நம்ம வந்து பாத்திரலாம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம வந்து நியூமராலஜி சொல்லிட்டு இருந்தோம். இதுல நட்சத்திரங்கள் ரீதி இப்போ 4 பேர் நமக்கு தெரிஞ்ச நட்சத்திர ரீதி நான் சொல்றேன். முதல் விஷயம், ராசா அண்ணனை பொறுத்தவரை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, இப்போ அதுக்கு அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். 2வது முருகனுக்கு வந்துடலாம். லோகேஷ் நம்ம லேட்டாக போகலாம். முருகனுக்கு வந்துட்டோம்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி, நேரம் அருமையாக இருக்கு. லோகேஷ் தமிழ் செல்வனை பொறுத்தவரை பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு செய்யணும். தெய்வ அனுகூலம் அவருக்கு நல்லா இருக்கு. லோகேஷ் தமிழ் தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஜெயக்குமாரை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர வக்கீல், நல்லா வாதாடுவார். ஒரு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முன்னாடி வந்து நிற்பார்.
அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தன்மை. நான் இப்போ- ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போதெல்லாம் கவனிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் யாரை பற்றி சொன்னாலும் அறிவாளி, படித்தவர், நன்கு சிந்திக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அதை கவனிக்க முடியுது. சொல்கிறேன், ஏன்னா எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு பொதுவானவர்கள் தான். ஆமா. அவங்கள பற்றி சொல்கிறது இருக்கிறத நீங்கள் சொல்லும்போது இல்லை, அவங்க இப்போ ஜெயக்குமார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர். ம், ம், ம். அப்படி ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இருக்கு. ம். ஆமாம். இப்போ இதில் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ம். ஒரு விஷயம், ம். அதாவது இப்போ 4 பேரில் வந்து ஓரளவு முன்னணியில் வந்துக்கிட்டு இருக்காங்க ம். அப்படின்னு நாம் சொல்லக்கூடியது வந்து முருகன் தான். நீலகிரியில் எல்முருகன் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த போட்டி எப்படி நீங்க சொல்லுவீங்களா, கடுமையா சொல்றேன். இருக்கு? அதுதான் சொல்கிறேன். ம். நட்சத்திரப்படி நம்ம வந்து பார்க்கும்போது முருகன் நட்சத்திரத்துலேருந்து ராஜாவினுடைய நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா 8வது நட்சத்திரம். ம். எப்போதுமே ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம், ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருப்பார்னா 8வது நட்சத்திரக்காரராக இருப்பார். அப்ப ராசாவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கா? கராலரி முருகனுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய முருகனுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணு 8. அது இங்க இருக்கு. அது இருக்கு. அது ராஜாவுக்கு இருக்கு. அதனால அங்க ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கல் கண்டிப்பாக இருக்கு. ம். அது முருகனை பொறுத்தவரை ம். உழைக்கிறோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் இது பண்ணுறோம். மகா நட்சத்திரம், ம். குரு அனுகூலம் நல்லா இருக்குது, நட்சத்திரங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே இருந்தாலும் கூட ம். அனுஷ நட்சத்திரம் அந்த அளவுக்கு ஈஸியாக தன்னுடைய வெற்றியை கொடுத்து விடாது. இப்போ நம்ம தென் சென்னை பார்த்த மாதிரி தான் இங்கேயும். தென் சென்னையில் என்ன சொன்னீங்கன்னா, கடுமையான போட்டி இருக்கும், ஒரு விழுக்காடு தான் வெற்றியை தீர்மானிக்கும், நீங்கள் அது யாராக இருந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க. இங்கேயும் அதே தான். ஒரு விழுக்காடு தான் வித்தியாசம். யார் வெற்றி அடைஞ்சா? ஒரு விழுக்காடுன்னு சொல்றதை விட அரை விழுக்காடுன்னு சொல்லலாம். அவ்வளோ நெருக்கடி இருக்கும். ஒரு 5000 ஓட்டு. அந்த போட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ராசாவுக்கும் எல்முருகனுக்கும் இடையில கடுமையான போட்டி இருக்கும். இந்த போட்டி மற்ற தொகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கடுமையான போட்டி. வெற்றி விழுக்காடு அப்படிங்கிறது வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறதுக்கு இடையில ஒரு அரை விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்கு. அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கான வித்தியாசம் இருக்காது. மற்ற 2 பேரும் இந்த போட்டியில இல்ல. லோகேஷ் தமிழ்செல்வன் இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து பரணி நட்சத்திரம் மேஷ ராசி. பரணி நட்சத்திரம்னாலே அழகு, ரொம்ப நல்லா பேசுவாங்க, அந்த மாதிரியான விஷயம். அதுக்காக நீங்க அடுத்தது மற்றவங்களாம் அழகு இல்லையா? இல்லை, அப்படி கேட்க வரல. நான் என்ன சொல்லனா, வந்து ஆட்சியை தக்க வைக்கணுமா இல்லை மாற்று ஒரு ஆட்சி அமையணுமா அப்படின்றத மக்கள் வந்து இப்போ தீர்மானிக்க போறாங்க. இந்த இடத்துல அழகா இருப்பாருன்னு நான் அடுத்து யோசிக்கிறேன். சரி, போன தேர்தலில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழச்சி தங்கமணி நம்ம பேசும்போது ஞாபகம் இருக்கு அழகான வேட்பாளர் சொல்லி. அடுத்து நம்ம சோழி பார்க்கலாம். நீங்க வந்து அந்த தொகுதியுடைய முடிவு என்னவாக இருக்கும், அதை வந்து நல்ல முடிவா எடுத்துக்கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த சோழி எடுப்பீங்க. ஆமா ஆமா. இவர் வெற்றி அடையணும் அவர் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்க எடுக்கிறது இல்லை. ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒரு அடிப்படை விதி ஒன்று இருக்கு. என்ன அடிப்படை விதி அப்படின்னா, என்ன இருக்கோ அதை சொல்லணும். எனக்கு ஆசை வேறையா இருக்கும். என்னுடைய ஆசை அப்படிங்கிறது ஒரு தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இவர் ஜெயிச்சா நல்லா இருக்குமே, அது சாமானியனா நம்ம வந்து ஒரு சாமானிய மனிதராக நம்ம வந்து அதை நினைப்போம். ஆனால் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லும்போது அதில் என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணும். அதை தான் சொல்லணும். அதுதான் நியாயமும் கூட இல்லை. உங்களுக்கு 1000 விருப்பம் இருக்கலாம், எனக்கு ஒரு 1000 ஆசைகள் இருக்கலாம். 2019 ஒரு இதே மாதிரி ஒரு நேர்காணல் ஒரு நண்பர்கிட்ட அப்போ நான் சொன்னேன், 2021 கண்டிப்பாக ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சொன்னேன். அந்த சேனல் பேரையே சொன்ன ஆதன் குழுமத்தில் தான். அப்போ என்னை எல்லாரும் திமுக கைக்கூலினாங்க. இருக்கோ அதை சொல்கிறோம், இந்து விரோதி அப்படின்னாங்க என்னை நிறைய பேர். அந்த மாதிரி இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம திமுக தான். அது எப்போதுமே என்ன அப்படின்னா, என்ன நமக்கு ஜோதிடத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன இருக்கோ அதை தான் நாம் வந்து சொல்லணும். இப்போ இதில் நமக்கு ரிஷபம் லக்னம் வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன சொல்லுது அது சொல்லுங்க. அதான்
அதில் கொஞ்சம் இப்போ எனக்கே கொஞ்சம் இதில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குது. ஆமா, என்னன்னா நீங்க ஏற்கனவே இருக்கிறதே கடுமையான போட்டி அப்படின்னாக்கா இப்ப நீலகிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடி தென் சென்னை இருந்தது, தென் சென்னையை தாண்டி அதை விட ஒரு கடுமையான போட்டி நீலகிரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். இப்போ அடுத்ததா சோழி என்ன சொல்லுது, அந்த இடத்துல எப்படி இருக்கு? 33 33 33ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு பிரச்சனம், ஆமாம், இப்போ நமக்கு பிரச்சனம் எப்படி காட்டுது அப்படின்னா லோகேஷுக்கு ஆதரவாக காட்டுது. அப்படியா? ஆமாம். ஸோ அப்போ நம்ம வந்து நீங்க ஆனா இல்ல, இதையும் ஒத்துக்கலாம். நீங்க முதல்ல இந்த சோழியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, வெற்றி விழுக்காடு அப்படின்றது அரை விழுக்காடு தான் வித்தியாசம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்த 3 மும்முனை போட்டி அப்படின்றதுனால அப்போ அங்க கடுமையான ஒரு போட்டி இருக்கிறதுனால அந்த வெற்றி வாய்ப்பு இன்னும் கூட யாருக்காக இருந்தாலும் ரொம்ப துளி அளவு தான் வித்தியாசம் இருக்கு. 33 33 33 அப்படின்னு நமக்கு வந்து ஓட்டு சதவீதம் நமக்கு. இன்னொரு 3வது நபரா யாரை சொல்றீங்க நீங்க இதுல? லோகேஷ். அதிமுக திமுக பாஜக 3 பேருக்குமே சமமான வாய்ப்பு இருக்கு. யாரு வெற்றி அடைஞ்சாலும் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான போட்டி, அரை விழுக்காடுலேருந்து அதிகபட்சம் 1 விழுக்காடு இருக்கும் அந்த வெற்றி தோல்விக்குமான இடைவெளி அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்த களத்துல இந்த போட்டியில லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் இருக்கிறார். கண்டிப்பா இருக்கு. அப்போ வந்து நீலகிரியில் வந்து ராசா வெற்றி அடைவார், இல்லை எல் முருகன் தான் வெற்றி அடைவார் அப்படின்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியும். நம்ம மற்ற தொகுதியில் சொன்ன மாதிரி இதில் வந்து சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கு. உங்களுக்கே சிரமமா இருக்கு. இப்போ சோழியை வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் சொன்னீங்கல்ல, 2 கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இடையில தான் கடுமையான போட்டிங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, மீண்டும் அவர்களுக்காக இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை எடுத்தாக்கா அது என்ன சொல்லும் அப்படின்றத பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாமே. மறுபடியும் இன்னொரு தடவை நீலகிரிக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். நீலகிரிக்கு என்ன வருதுன்றது, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க முதல்ல 2 பேருக்கு மட்டுமே கடுமையான போட்டின்னு. இப்போவும் அதே தான் வருது. நீங்கள் சொல்லும்படி போட்டி அந்த மும்முனை போட்டியாக இருக்கிறது. அப்பயும் வெற்றி தோல்விக்கான வித்தியாசம் இதுதான் சொல்கிறீங்க. இதை இன்னொரு தடவை பார்த்தாக்கா நேயர்களுக்கும் அது ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னையே மூச்சரைக்க வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கட்டத்தில் வைக்கிறதுக்கு ஒன்று கூட கிடைக்கல, அந்த 4ஆக தான் இருக்குது எடுத்து வச்சோம். இப்போ என்ன சொல்ல, இப்போதைக்கு ராசா வந்து முந்துகிறார். அது எப்படி ஒவ்வொரு தடவை போடும்போதும் அது மாறிக்கிட்டே இருக்குமா? இல்லை, அந்த நிமிடத்தில் நமக்கு வந்து என்ன, நமக்கு வந்து சோழி போட்டு நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிறதோ அதுதான் நாம் வந்து எடுத்துக்கணும் சொல்லுவோம். ராசா முந்துகிறாருன்னா வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிது அப்படின்னு நம்ம வந்து அதில் சொல்லலை. அதே போட்டி தான், 35 32 32. இப்போ அப்படி இருக்கு. நீங்க போன தடவை 33 33 சொன்னீங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆமா, நீங்க சொல்றதுல அப்போ வந்து இது வந்து நம்பும்படியா இருக்கு. எப்படி எடுத்துக்கலாம், 33க்கும் 32க்குமான வித்தியாசம் பெருசா இல்லை, 33க்கும் 35க்கும் பெரிய இடைவெளி கிடையாது. அதனால கிட்டத்தட்ட அதே போட்டி, நெருக்கடி இருக்கு. போன தடவை யாருன்னே சொல்ல முடியாம இருந்தது, இந்த தடவை ராசாவுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு. நீலகிரியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம்.